ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்கின் க்ளோக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன ஃபேஸ் பேக் காட்ட போகிறேன்னா, அதாவது நாட்டு ரோஜாவோட இதழ் இருக்குல்ல, அது நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக இது பண்ணிக்கணும். பவுடர் பண்ணும்போது நீங்கள் நல்ல பவுடராக நீங்கள் மிஷினில் கொடுத்து திரிக்கணும்னா நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா நீங்கள் திரிச்சிக்கலாம். இல்லாட்டி மிக்சி ஜாரில் நீங்கள் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆரஞ்சு இது கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்க தான் செய்யும். இது உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடரோட நான் கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்கின் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸும் ஆரஞ்சும் இது பண்ணும்போது ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ரோஸும் உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்க ரேஷஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த பேக் நம்ம இப்போ போடலாம் ஃபேஸில். இப்போ இதை நான் பால் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக என்னோடய ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸில். கொஞ்சம் ஐக்கிட்டலாம் எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸை சீக்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நெக் ஏரியாவில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பேக் யூஸ் பண்ணுறது வீக்லி த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸ்கின் நல்லா டர்ட்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட் ஒன் டேலேயே நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ நம்ம எந்த பேக்குமே வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸ்கின் உங்களுக்கு நல்லா யங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி வீக்லி த்ரைஸ் ஏதாவது பேக் உங்கள் ஸ்கின் டோனுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன இது சூட் ஆகுமோ நீங்கள் அதை நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவீங்க ஃபேஸுக்கு. ஸோ எனக்கு முல்தானி மெட்டி செட் ஆகாது. ஸோ நான் என்னோடய ஸ்கின்க்கு நான் ரொம்ப நாளாகவே கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதை வச்சு நான் பேக் போடுறேன். உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி என்ன பவுடர் செட் ஆகுமோ நீங்கள் அதை கூட நீங்கள் பைண்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் இதை வாஷ் பண்ணும்போது நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி இது பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற உங்களுக்கு ஃபேஸில் எதுவும் ஓப்பன் போர்ஸ் இருந்தாலும் அதை நல்லா மினிமைஸ் பண்ணி கொடுத்துரும். டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு நெக் பார்ட்லேயும் ஏதாவது அழுக்காக அந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற மாதிரி பேச்சஸ் இருந்ததுன்னா அதுவும் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக்கோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மல் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.